पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாவார். புத்தாண்டின் ஆரம்பத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியன்று சப்தமஸ்தானமாகிய மிதுனத்துக்கு மாறுவது மிகவும் அனுகூலமான கிரக மாறுதலாகும். சப்தமஸ்தானம் 7 குடும்ப நலன்களையும் கணவன் மனைவிக்கிடையே நிலவும் ஒற்றுமையையும் பரஸ்பர அந்யுன்யத்தையும் குறிக்கும் ராசியாகும். அங்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறது குடும்பத்துக்கு பல நல்ல பலன்களையும் அளிக்கக்கூடிய நிலையாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமை விலகுமுங்க. விவாகரத்து வரை சென்றுவிட்ட நிலையில் கூட பரஸ்பர சமரசம் ஏற்படுங்க. மிதுனத்தில் உள்ள குரு பகவான் தனது சொந்த ராசியையும் பார்க்கறது மேலும் பல நன்மைகளை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்துள்ள திருமணமான பெண்கள் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியை அளிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியும் நீங்குமுங்க. அடுத்தது உத்தியோகம். அதாவது புரட்டாசி 21ஆம் தேதி 7/10/2025 தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக தனுர் ராசியை பார்க்கறது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுடன் ஒத்துழைப்பாங்க. தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு செல்ல ஆர்வமுள்ள அன்பர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க. புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் கடகத்துக்கு மாறுவதால் அவரால் ஏற்பட்டு வந்த நன்மைகள் குறையும். பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். தேவையில்லாமல் வேலை நேரங்களில் சக ஊழியர்களுடன் பேசி கொண்டிருக்கிறத தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம். புரட்டாசி மாதம் 3ஆம் வாரத்தில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது, அதாவது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை அதிகரிப்பதாலும் நியாயமற்ற போட்டிகளாலும் லாபம் குறையும். புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி போடுதல் நல்லது. கூட்டாளிகளும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. அடுத்தது கலைத்துறையினர். புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு ஆண்டு முடியும் வரை ஓரளவே வருமானம் வருவதால் உங்கள் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது.
நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த அம்சங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிவித்து நம்மை பாதுகாக்கும் கலை ஜோதிடம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி படம் தயாரிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் கிரக நிலைகளின்படி எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்கள் படங்கள் ஓடாது. அடுத்தது அரசியல் துறையினர். புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரையில் அரசியல் துறையினருக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களும் குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று குரு அனுகூலமாக இல்லை. கட்சியில் ஆதரவு குறையுமுங்க. தொண்டர்களின் மறைமுக பேச்சுகள் கவலையை அளிக்கும். தினமும் உங்களை சந்தித்து வந்த உயர்மட்ட தலைவர்கள் திட்டமிட்டு உங்களை தவிர்த்து விடுவாங்க. மனதில் அச்சமும் கவலையும் ஏற்படும். மாணவ மாணவியர், புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி முடியும் வரையில் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன. ஐப்பசி முதல் வாரத்திலிருந்து பாடங்களில் மனதை செலுத்த இயலாதபடி கவலைகளும் சபலங்களும் சகவாச தோஷமும் ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் சூட்சுமமாக குறிப்பிடுகிறது. முக்கியமாக பிற மாணவரிடம் நெருங்கி பழகாமல் இருக்கிறது மிகவும் அவசியம். சினிமா மற்றும் அரசியல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். குறிப்பாக விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்கள் உண்டு தங்கள் படிப்பு உண்டு என்றிருப்பது அவசியம். பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளை பெண் மீது கவனம் இருக்கட்டும். ஏனெனில் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. இது ஒரு முன்னெச்சரிக்கை தான். காலம் தவறி விழித்து கொள்வதில் யாருக்கு என்ன பயன்? அடுத்தது விவசாயத்துறையினர். புரட்டாசி முடியும் வரையில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குமுங்க. இரவு பகல் பாராது வயலில் நீங்கள் பாடுபட்டதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். கால்நடைகள் விருத்தியடையும். ஐப்பசி மாதத்திலிருந்து அதிக மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். பழைய கடன்கள் இருப்பின் கவலை அளிக்கும். அடுத்தது பெண்மணிகள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு முதல் புரட்டாசி 21ஆம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிக்குமுங்க. மழலை செல்வம் வேண்டுமெனில் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறும். வேலைக்கு முயற்சிக்கும் வனிதையருக்கு நல்ல வேலை கிடைக்கும். புரட்டாசி 21ஆம் தேதி வரை நல்ல யோக பலன்கள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. புரட்டாசி 22ஆம் தேதியிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் கவலையை அளிக்கும். பரிகாரம் மகத்தான பலனளிக்கும். அறிவுரை: புரட்டாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது 8/10/2025 வரை குடும்பத்திலும் வெளியிலும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். சிறு விஷயங்களும் உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் தவிர்க்க வேணும். அடுத்தது பரிகாரம். வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவது நல்ல பலனை அளிக்கும். புண்ணிய நதிகள், திருக்கோயில், புஷ்கரணிகள் ஆகியவற்றில் புனித நீராடுவதும் தோஷத்தை போக்கும். இயலாதவங்க தங்கள் பெற்றோர்களையும் வீட்டில் உள்ள பெரியவங்களையும் காலையில் ஸ்நானம் செய்த பிறகு வணங்கி வருவது கைமேல பலனளிக்கும்.